ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா DRIF ஃபங்க்ஷன், அதாவது பைத்தான் மாடியூலில் DIR ஃபங்க்ஷன் என்னென்னு பார்க்க போகிறோம். The DIR built-in function returns a sorted list of things containing the names defined by the module. The DIR அப்படின்னா என்னென்னா டைரக்டரின்னு அர்த்தம். இது வந்து பார்த்தீங்கன்னா built-in function. built-in ஃபங்க்ஷனை நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஏற்கனவே பைத்தானில் யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன், அதாவது built-in ஃபங்க்ஷன், யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன், ரெண்டு ஃபங்க்ஷன் பார்த்தோம் இல்லையா. built-in ஃபங்க்ஷன்னா ஏற்கனவே பைத்தானில் டிஃபால்ட்டாக ப்ரீ டிஃபைன்டாக இருக்கும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா built-in ஃபங்க்ஷன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எந்த டைரக்டரி கொடுத்துருக்கோமோ, எந்த ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோமோ அது ஃபுல் லிஸ்ட் ஆஃப் என்னென்னலாம் அதில் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறதான் அதுனா DIR ஃபங்க்ஷன். The list contains the names of all the modules. இப்போ ஒரு மாடியூல் பேர் கொடுத்துட்டோம்னா அதில் என்னென்ன இருக்கோ அது எல்லா மாடியூல்ஸும், வேரியபிள்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து என்ன ஆகும்னா டிஸ்பிளே ஆகும். அதான் DIR ஃபங்க்ஷன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன்னா import mathன்ற ஃபங்க்ஷன் கொடுத்துட்டேன். content equal to directory of math and then print of content அப்படின்னு என்ன அர்த்தம்னா இந்த மேத்தில் இருக்க எல்லா ஃபங்க்ஷனுமே இந்த DIR கொடுத்துட்டோம்னா இதில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கோ அது எல்லாமே நமக்கு வந்து என்ன ஆகும், பிரிண்டில் கொடுத்துட்டோம் இல்லையா, அப்போது அது எல்லாமே நமக்கு என்ன ஆகும்னா டிஸ்பிளே ஆகும். இப்போ அதோடய அவுட்புட் தான் பாருங்கள். இப்போ மேத் ஆஃப் ஃபங்க்ஷனில் இந்த மாதிரி நிறையா இருக்கும். டாக்குமெண்ட், ஃபைல் ஆஃப் நேமு, ஏகாசு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன்ஸு, A10, ESIL, ஸ்கொயர் ரூட் 10, இந்த மாதிரி நிறைய அதில் என்னென்ன லிஸ்ட் இருக்கோ அந்த லிஸ்ட் எல்லாமே நமக்கு என்ன ஆகும், டிஸ்பிளே ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹியர் த ஸ்பெஷல் ஸ்ட்ரிங் வேரியபிள், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் டிப் வேரியபிள் இப்போ நேம்னு கொடுத்துட்டா அந்த மாடல் நேம் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். அண்ட் தென் ஃபைலுன்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணோன்னா அந்த மாடல் எந்த இடத்துல எந்த பாத்தில் ஸ்டோர் ஆகிருக்கோ அந்த பாத் வந்து நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நானே ஒரு டைரக்டரியை க்ரியேட் பண்ணியிருக்கேன். நானே ஒரு மாடலில் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். என்னுடைய மாடல் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள். ஓகேங்களா, அந்த டைரக்டரியில் நானாக வச்சுக்கிட்டது நான் என்னென்ன வச்சுருக்கேன்னா பில்டிங்ஸு, கேட்சு, டாக்குமெண்ட், ஃபைலு, நேமு, பேக்கேஜ், அந்த மாதிரி நானாக வந்து சில ஃபங்க்ஷன்ஸாக வச்சுருக்கேன். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எக்ஸாம்பிள். இப்போது இம்போர்ட் எக்ஸாம்பிள், என்னுடைய மாடல் பேர் என்னது எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன் இல்லையா. அப்போ இம்போர்ட் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு நான் கொடுத்துட்டேன். இந்த இடத்துல எக்ஸாம்பிள் நேம்னு கொடுத்துட்டேன். நேம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நேம்னா அந்த மாடல் இட்ஸ் அ மாடல்ஸ் நேம், அந்த மாடலோட நேம் என்னவோ அதான் டிஸ்பிளே பண்ணும். இப்போ வந்து நம்ம மாடல் கால் பண்ணுறது நம்ம என்ன பண்ணுவோம், டாட் ஆப்ரேட்டர் வச்சு கொடுப்போம் இல்லையா, அந்த மாடல் நேம் டாட். இப்போ நேம் ஆஃப்னா என்ன, என்னுடைய மாடல் பேர் என்ன, இந்த இடத்துல என்னுடைய மாடல் பேர் வந்து எக்ஸாம்பிள். அப்போ எனக்கு என்ன டிஸ்பிளே ஆகும்னா எனக்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்லிட்டு எனக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த DIR ஃபங்க்ஷன் என்னென்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.